கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துக்கு இணைவாக இன்றைய தினம் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். முதலாம் கட்டமாக கடந்த 2025 ஜூன் 12ஆம் தேதி டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்பும் வேலை திட்டம் ஆரம்பமாகிறது. 60 பாடசாலைகளை தெரிவு செய்து அதனூடாக 50,000க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை பெற்றுக்கொள்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் இதனூடாக மேற்கொள்ள போகின்றோம். ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் இயங்குகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், கல்வி அமைச்சு, அதே போல இலங்கை போலீஸ் திணைக்களம், சுயாதீன தொலைக்காட்சி, ஊடக வலைவு உள்ளிட்ட பல நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து எதிர்கால சந்ததியினை இந்த விபத்திலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு முக்கியமான வேலை திட்டமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடான இந்த டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்பும் வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்ட நிதியத்தினூடாக நாட்டின் 60 பாடசாலைகள் உள்ளடங்கும் வகையில் டேக்கியா பாதுகாப்பான பயணத்திற்கெனும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. போலீஸ் திணைக்களத்தின் போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவு இணைந்து கல்வி அமைச்சுடன் திட்டத்தை முன்னெடுக்கின்றது. கொழும்பு தேவி பாலிகா கல்லூரியின் திட்டத்தின் 2ஆம் கட்ட வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஃபேர்ஃபெஸ்ட் காப்புறுதி நிறுவனம் அனுசரணை வழங்க முன்வந்துள்ளது. රටට වග කියන ජාතික ආයතනයක් විදිහට මේ රටේ සුවහසක් ප්‍රේක්ෂක ජනතාවට අයිති ආයතනයක්. ඒ ආයතනය உலகம் இன்று இனங்கண்டுள்ள மரணங்களுக்கு 3 பிரதான காரணங்களில் ஒன்றுதான் மனித தவறுகள் மற்றும் சாரதிகளின் செயல்பாடு. அதுதான் உலகில் இடம்பெறும் விபத்துகளுக்கு 100% காரணம் என உலக சுகாதார அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. மனிதர்களின் தவறு என்பது சாரதிகளின் மனநலம் தொடர்பிலான பிரச்சினை. நாம் குறிப்பிடும் 90% விபத்துகளுக்கு சாரதிய நிலைமை காரணமாக அமையும் என்றால் அது இயற்கையானதல்ல. நாம் அது தொடர்பில் அவதானம் செலுத்தினால் மாத்திரமே அது தொடர்பில் புரிந்து கொள்ளவும் அதனை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க முடியும். இரண்டாவது விடயம்தான் அடிப்படை வசதிகள். வாகனத்தின் நிலைமை எம்மை போன்று அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் உயர்மட்டத்தில் வீதிகளை கட்டமைத்துக் கொள்ள முடியாத நிலையில் உள்ளது. வாகனங்களை உரிய முறையில் பராமரிக்காமையினால் விபத்துகள் ஏற்படுகின்றன. மூன்றாவது காரணம்தான் சூழலியல் காரணங்கள். மழை, சூழலில் ஏற்படும் மாற்றம், வேறு இயற்கை நிலைமைகள் பாதிப்பை ஏற்படுத்தப்படுவதை போன்று பிரதான விடயம்தான் உரிய நாடுகளின் சமூக பொருளாதார நிலைமை. உலகில் 1.2 மில்லியன் பேர் இறக்கின்றனர். அவர்களில் 190% அபிவிருத்தி அடையும் என்று நினைக்கும் நாடுகளில்தான். எம்மை போன்ற நாடுகளே இதனால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கு காரணம் மனிதர்கள்தான் என்றால் அவர்களினால் ஏற்படுத்தப்படும் அழிவு என்றால் நாம் அது தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ටේක්කයා කියන වැඩසටහන මූලික වශයෙන් අපගේ මාර්ගය භාවිතා කිරීමේදී අපි ඇති කළ ගත යුතු කිසියම් විදියක டேக்கே எனும் வேலை திட்டம் அடிப்படையாக நாம் வீதியை பயன்படுத்தும் போது ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒழுக்கம் அல்லது நடைமுறை ரீதியிலான பழக்கங்கள் குறித்து தெளிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளது. எமது வீதி பயன்பாடு மிகவும் ஆபத்தான நிலையிலேயே உள்ளது. கடந்த வருடம் 2700க்கும் அதிகமானோர் வீதி விபத்துகளினால் நாட்டில் இறந்துள்ளனர். அது தொடர்பில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். මේ සඳහා අපේ කිසියම් විදියක වඩාත් වැඩි අවධානයක් යොමු විය යුතුයි. இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன். எனது பாடசாலை உள்ள மாணவிகளுக்கு ஒரு புதிய அனுபவம், பாதையில் எவ்வாறு நடந்து செல்வது, பாதையின் முறைகளை அறிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் என்று நினைக்கின்றேன். நன்றி செலுத்துகிறேன் ITN நிறுவனத்துக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற நிறுவனத்துக்கும்.